டே 7 ஆஃப் ஹீலிங் டயஸ்டோஸ்டெக்டமி. எக்ஸசைஸ் பண்ணி டயஸ்டோஸ்டெக்டமியை குறைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உடம்பு வளையவே மாட்டேங்குது. 10 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி 10 வாரமாக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக இருந்தாலும் சரி, டயஸ்டோஸ்டெக்டமியை குறைக்கிறதுக்கு 3 வழி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் டயட். நியூட்ரிஷியஸாக வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கணும். அதில் மெயினாக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் வந்துட்டு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். நம்ம யூஸ்வலாக பண்ணுற க்ரன்ச்சஸ் இட் நெவர் ஹெல்ப்ஸ். நம்மளோட டீப் கோரை என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட்ஸு, டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கு, இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அது ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. வீட்லேயே இருந்தே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும். தேர்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன், பி பேஷண்ட். பொறுமையாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது மாறும். பொறுமையாக இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா டயஸ்டோஸ்டெக்டமியை கண்டிப்பாக ஹீல் பண்ணிடலாம். யாராக இருந்தாலும் இது ஒன்று தான் வழி, வேறு மேஜிக் கிடையாது. இது 3 ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வந்து டயஸ்டோஸ்டெக்டமியை ஹீல் பண்ணிடலாம்.